டாக்டரோட பிள்ளை டாக்டராக இருக்கிறது, ஒரு இன்ஜினியரோட பிள்ளை இன்ஜினியராக இருக்கிறது, ஏன் ஒரு நடிகரோட பிள்ளை நடிகராக வருது, இதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து கண்ணங்கள்லாம் உறுத்தாது. ஆனால் இந்த பொது வாழ்க்கைக்குன்னு வந்தால் மட்டும்தான் அது என்னமோ தெரில. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, யார் எப்படி வந்தாலும் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் வந்து பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் இந்த மொழியை நீ சேர்த்து படி, அந்த மொழியிலே நீ பாஸ் பண்ண மட்டும்தான் நீ 100க்கு 100 தமிழில் வாங்கினாலும், 100க்கு 100 கணக்கு படத்தில் வாங்கினாலும், 100க்கு 100 அறிவியல் வாங்கினாலும் அது செல்லுமே தவிர, அடடா நீ ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டே தம்பி, ஆனால் திருப்பி நீ 8ஆம் வகுப்பு படி தம்பி, திருப்பி நீ 10ஆம் வகுப்பு படி தம்பின்னு சொல்லி எந்த விதத்தில் நியாயம்? கிளாத்துங்கிறது ஒரு துணி, க்ளோத்துங்கிறது தச்சு கொடுத்த சட்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கிளாத் அப்படிங்கிறது வந்து நமக்கு தாய்மொழி மாதிரி. நான் வெறும்னு உடம்புல வெறும் பட்டரை மட்டும் இப்படி ஒட்டிக்கிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பிரோஜனம் கிடையாது. என்னுடைய சின்ன பையனை நான் கூட்டிகிட்டு போனேன். அவர் 9th தான் படிக்கிறாரு. அவர் போய் பார்த்துட்டு, அப்பா இது வந்து இப்போ லவ் கூட தேவையில்லப்பா, நேரம் சப்ஜெக்டே இப்போ நம்மளுக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. பெரியவர் பார்க்கும்போது இல்லடா அது ரெண்டுமே இருக்கும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை. நான் பரவாயில்லப்பா, இந்த படிக்கிற பசங்க இந்த அளவுக்கு மெச்சூர்டா பேசுறாங்க. மிக முக்கியமான ஒருத்தருடைய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு துறை, அந்த துறைக்கு முழுமையான பொறுப்பாளர் யாருன்னு நீங்களே பாருங்க. முக்கியமான மினிஸ்டர். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். பொங்கல் வாழ்த்துக்கள். சிஎம் போறாங்க போல இருக்கு, வாக்கிங் சவுண்ட் கேக்குது. பெசன் நகர் தானே சார்? அவங்க இந்த பூங்கா அதுக்கு போவாங்கல்ல, தொல்காப்பிய பூங்கா. சூப்பரா இருக்கா சார்? ஒர்க் போயிட்டு இருக்கு. பீயிங் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், அது முக்கியமான துறை இல்லையா? ஸ்கூல் எஜுகேஷன், அப்புறம் ஒரு தொகுதியோட எம்எல்ஏவா, அப்புறம் ஒரு மாவட்ட கழக செயலாளராக, 3 தொகுதி இல்லாமல் பொறுப்பு அமைச்சராக நாகப்பட்டினம், அந்த 3 தொகுதியும் ஓடிட்டே இருக்கோம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு. அதான் இப்போவே கேட்குறப்ப இங்கே இருந்தீங்க, அடுத்து ஓகே பண்ணுறதுக்குள்ளார டக்குன்னு திருச்சி போனீங்க. திருச்சி சரின்னு சொன்னவொடனே டெல்லி போனீங்க. சரி ஓகே கிடைச்சிருமாங்கிறதுல இல்லை, இறங்கிட்டார் டெல்லியில இருந்து, இங்கே சென்னை வந்துட்டாருன்னு. ஆமாம், பரபரப்புக்கு மத்தியில் நம்ம புது சேனலுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி தாங்க. நீங்களே உங்களுடைய அனுபவம் சார்ந்து இன்னைக்கு ஒரு புது இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நல்ல விஷயமா போகட்டும். நாட்டு மக்களுக்கான எல்லாமே நியூட்ரலாக கொடுப்போம். நம்ம யாரையுமே நம்ம வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இதுதான்ப்பா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை வந்து ஊடகத்துறை தான். அதில் நாங்கள் பல நேரங்களும் பார்க்குறோம். அப்படியே அது உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். என்னுடைய முதல் நேர்காணல் நீங்கள் புதிய சேனலில், நிச்சயமா சூப்பராக இருக்கும் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். எப்படி இருக்கு சார் இந்த அமைச்சருங்கிற இந்த 4 ஆண்டு பயணம் உங்களுக்கு? அப்படியே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்றீங்களா எப்படி அலைஞ்சிட்டே இருக்கீங்கன்னு. இது வந்து நானும் நம்முடைய ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லிக்கிறது தான். தமிழ்நாட்டு முதலமைச்சரை கூட இப்போ ஒரு 10% போட்டால் கூட போதும், நம்ம ஒரு வளர்ச்சி பாதையை நம்ம சார்ந்திருக்கின்ற துறை சார்ந்து கொண்டு போக முடியும். இட்ஸ் நாட் ஒன்லி அன்பில் மகேஷ், ஜென்ரலாக பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாங்கனாலே பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே இருக்கக்கூடிய வார்டு செயலாளர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து மக்கள் பிரதிநிதிகள்னு கமிட்மெண்ட்டோட வேலை பார்க்கணும். யாராக இருந்தாலுமே அவங்களுக்குலாம் நேரம் பத்தாது தான் கண்டிப்பாக. இன்னும் நம்ம ஏதாச்சும் செஞ்சுட்டே நம்ம மக்களோட எதிர்பார்ப்பு வந்துடும். அப்போ இவன் செய்கிறான், இப்போ இவன்ட்டு தானே போய் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ சில நேரங்களில் நமக்கு பாராட்டும் வரும், நமக்கு வந்து சொன்னது என்ன செய்யலை பாடுறா அப்படின்னு வந்து நம்ம மேலே கோபம் வரும். பட் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா ரெண்டுத்தையுமே சரிசமாக நான் பார்த்து நம்ம போயிட்டு தான் இருக்கணும். பட் பீயிங் அ மினிஸ்டர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நாங்களுமே. ஆனா நீங்க சின்ன வயசுல திராவிட பாரம்பரியமான ஒரு பின்னணி குடும்பம். அப்ப நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா நான் பின்னாடி ஒரு பெரிய அமைச்சரா வருவேன்?
இல்ல நாங்க ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சேல்ல நாங்க வந்து நல்லா படிக்கணும். படிச்சுட்டு போய் நல்ல ஒரு வேலையில சேர்ந்துட்டு, அந்த வேலை சார்ந்து அதுல நம்ம என்னென்னலாம் செய்ய முடியும்? அ புதுமையா அதுல என்ன நம்ம செய்யலாம்? நம்மள தனிமைய எப்படி நம்ம தனித்துவமா நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம காமிச்சுக்கலாம்? அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய சராசரி எல்லாத்துக்கும் இளைஞனா எல்லா இளைஞருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் எனக்கும் உண்டு. ஸோ அது ஒரு காலத்தின் கட்டாயம். தாத்தா மறைஞ்சு, அப்புறம் அப்பா பொது வாழ்க்கைக்கு வந்து அப்பாவும் மறைந்ததுக்கு பிறகு, நான் பாட்டு தொடர்ந்து என்னோட வேலைய பார்த்துட்டு இருந்தேன் நானு. அவ்வளோதான் என்னோட இது. பாலிடிக்ஸ் நான் வருவேன், இப்படிலாம் வருவேன். நான் வந்து நினச்சு கூட பட் ஒரு பார்ட்டி சார்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒன் ஆஃப் ஒருத்தருடைய பேரனாக, அந்த கட்சியோட ஆக்டிவிட்டிஸ், அதோட தலைவர்கள் பேசுறது, இதை பார்க்கக்கூடிய ஒரு திமுகவுடைய ஒரு தொண்டனாகத்தான் நான் இருந்திருக்கேன் நான். சின்ன வயசுல இருந்தே ஆனா உங்களுக்கு இந்த அரசியல் ஆர்வமும் இருந்திருக்கு. அரசியல் ஆர்வம்னா இந்த மாதிரி இப்போ கலைஞர் தாத்தாவோட ஸ்பீச்சை போய் பார்க்கறது, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஸ்பீச்சை போய் பார்க்கறது, இப்படிதான் இந்த மாதிரியான அந்த அது சார்ந்த புத்தகங்கள், பேராசிரியர் ஐயா அவருடைய புத்தகங்கள். ஸோ இந்த மாதிரி இதானே தவிர, நம்ம வீட்டில் தாத்தா இருந்தாங்கன்னா அன்பில் தாத்தா, அவர் வீட்டில் ஒருத்தர் பெரிய ஒரு தாத்தா, அவ்வளோதான். அவங்கள பற்றிலாம் என்னன்னு பெருசாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் படத்தானே, நாங்கள் உண்டு ஸ்கூல் உண்டு இப்படி தான் இருந்தோம். நாங்கள் அவங்க மறைவுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க இல்லையா, தாத்தா இப்படிலாம் பண்ணாங்க, இந்த இதெல்லாம் அதெல்லாம் தான் எங்களுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்க பின்னாடி தாத்தாவை தேடியும் பயணிச்சிங்களா அவருடைய மறைவுக்கு பிறகு? அவர் சார்ந்த அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய? நான் வந்து அரசியல் வந்து ஃபுல் ஆக்டிவா ஆகிறதுக்கு முன்னாடி கலைஞர் அன்பில் வந்து அன்பில் தாத்தாக்கான ஒரு சிலை, ஏன்னா கலைஞர் தாத்தா வந்து அன்பில் தாத்தா இறந்தோன்னு பெரிய ஒரு சிலை வச்சாங்க. அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகப்பட்டு அதை திருப்பி சரி செஞ்சு நாங்க வந்து ஒரு சிலையை நாங்க திறந்தோம். அது வந்து அப்படியே அரசியல் கூட பிளான்லாம் பண்ணிட்டு இந்த சிலையை திறந்ததுனால அடுத்தது நம்ம அப்படியே அரசியல் அப்படி வந்துடலாம் பிளான்லாம் பண்ணல. என்னுடைய தாத்தாவாக அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அது வந்து நம்ம சொல்லணும், நம்ம மக்களுக்கு சொல்லணும் ஒரு ஆசை, அவ்வளவுதான். அதை நான் திறந்து வைக்கும் போது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கே நேரடியாக அன்பில் கிராமத்துக்கே வந்து அதை வந்து திறந்து வச்சாங்க. நிறைய அந்த நிகழ்ச்சி அப்பதான் நிறைய தாத்தா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தாத்தா யார் யார் கூட எல்லாம் இருந்த புகைப்படங்கள், அவருடைய வரலாறுகள் சார்ந்து ஸோ இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு பாதையை அமைச்சிட்டாங்க. அந்த பாதையில வந்து நாம இன்னைக்கு பயணிக்க வேண்டும்ங்கும்பொழுது அவர் பாதையில் நான் தான் பயணிக்கணும் இல்லை, என்ன நிறைய பேர் கனவுகளோட இருக்காங்க. எல்லாம் வாங்கப்பா இப்படிதான்ப்பா நமக்கு போட்ட பாதைன்னு கூட்டிட்டு போகணும் ஒரு ஆசை. அதான் நாங்க வந்து செஞ்சுட்டு. ஆனா நீங்க திராவிட கொள்கையோட அந்த அந்த பற்றோட தாத்தா மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பின்னாடி வர அப்புறம் கலைஞர் தாத்தா அவர் மூலமாகவும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்க. ஆனாலும் இது இன்னொரு பக்கம், ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களே தான் மறுபடியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறுப்புக்கு வராங்க, அவங்களே தான் அந்த முக்கியமான அந்த அதிகாரத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருந்துட்டு. சரி, நீங்க இப்ப ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரோட பிள்ளை டாக்டராக இருக்கிறது, ஒரு இன்ஜினியரோட பிள்ளை இன்ஜினியராக இருக்கிறது, ஏன் ஒரு நடிகரோட பிள்ளை நடிகராக வருது, இதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து கண்ணங்கள்லாம் உறுத்தாது. ஆனா பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா மட்டும்தான் அது என்னமோ தெரியல. சரி, நான் என்ன சொல்றேன்னா, யார் எப்படி வந்தாலும் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறான். அன்பில் பையன் வந்துட்டான்ப்பா, போய் சட்டமன்றத்தில் போய் உட்கார வைங்கப்பான்னு யாரும் சொல்ல போறது இல்லையே. என்ன அவங்க ஏத்துக்கிட்டு அப்படியா இந்த பையனா, சரி அவங்க தாத்தா செஞ்சது இந்த பையன் என்ன செஞ்சான், அப்ப நான் பேசுறேன், நான் கன்வின்ஸ் பண்றேன், எனக்கு நீங்க வாக்களிங்க, கண்டிப்பா நான் வந்து நிறைய நான் உங்களுக்காக செய்வேங்க, எனக்கு கன்வின்ஸ், சரி உனக்கு ஓட்டு போட்டு பாக்குறேன்னு எப்படி பண்றேன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்களிக்கிறதுனால தான் எங்களுக்குமே அந்த வாய்ப்பு வருது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் திருவம்பத்தூர்ல 16,995 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சேன். 2021 அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தினேங்கிற ஒரு நம்பிக்கையில 49,676 வாக்கு வித்தியாசம் நான் ஜெயிக்கிறேன். ஸோ இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அப்படியே அடுத்தடுத்தலாம் இங்கெல்லாம் வந்து டக்குலாம் அப்படிலாம் வந்து முடியாது. இப்ப 1999 அப்பா இறந்தாங்கன்னா 2015 தான் எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. மோர் தென் 16 இயர்ஸ் கழிச்சு தான் பொறுப்பு கொடுத்தாங்க. பட் அது வரைக்கும் அவங்க கூட நம்ம டிராவல் பண்றது, ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல கலந்துக்கிறது, கைது பண்ணி கொண்டு போய் எங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபத்துல வைக்கிறது, ஸோ இந்த வேலையை நாங்க பாட்டு இதெல்லாம் நான் செய்யறேன், அதெல்லாம் எனக்கு பொறுப்பு கொடுங்கன்னு கூட நான் வாயத்தை வந்து கூட நான் கேட்டது கிடையாது. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இருக்கு, சரி அவனை பயன்படுத்தி தான் என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு 16 வருஷம் கழிச்சு ஒரு பொறுப்பு வந்த ஒரு இளைஞனத்துக்காக அதை என்ன பார்க்கிறேன். நான் சும்மாலாம் வரல, 16 வருஷம் போராடி என்ன ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். அப்படி இல்லைன்னா இங்கே நீங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம தலைவர்கிட்ட வந்து நீங்க அப்படிலாம் நீங்க பொறுப்பா நீங்க வாங்கிட முடியாது. நீ என்ன பண்ணிட்ட கட்சியில, உனக்கு எதுக்கு பொறுப்பு அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து தனிப்பட்ட ஒருத்தரை மட்டும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி எத்தனையோ கழக குடும்பத்தோட சார்ந்திருக்கின்ற வாரிசுகள் இந்த இயக்கத்திற்காக இளைஞர்கள்லாம் இன்னும் பல்வேறு விதத்தில் இன்னும் அதாவது பொறுப்பு கூட எதிர்பார்க்காம உழைச்சிட்டு இருக்கவங்களாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க.
நீங்க இந்த விடியல சின்ன வயசுல இந்த கடற்கரையை இந்த விடியல பார்த்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சரா இந்த விடியல், இந்த கடற்கரை, இந்த அலைகள், இந்த சத்தம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நாட் ஒன்லி ஹியர், இந்த பீச்சை கடந்து நாங்க வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது, நிகழ்ச்சி முடிச்சுட்டு ரோட்ல போகும்பொழுதும் எவ்வளவோ ப்ரெஷர் இருந்தாலும் அப்படி இந்த அலையை பார்த்துக்கிட்டே போகும்போது நம்மள அறியாம நம்ம மனசு ஒரு இலகாகுது இல்லையா? அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய உணர்வு தான். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா சின்ன வயசுல நாங்க நிறைய நேரத்துல அப்பாவோடலாம் நாங்க சென்னைக்கு வரும்போது, ஏன்னா எங்களுக்கு சென்னைக்கு வரலாமே ஒரு ஃபாரினுக்கு வர மாதிரி தான். இங்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த சுண்டல்காரங்க விற்கிறது, அப்புறம் வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வர்றது எல்லாம் உட்காந்து பேசுனதுன்னா என்கிட்ட ஒரு போட்டோலாம் இருக்கு. உட்காந்து பேசும்போது அப்பா கண்ணில் இது மண் விழுந்துருக்கு, நான் அது ஊதுற மாதிரி போட்டோலாம் இருக்கிறதுலாம் அதெல்லாம் மறக்க முடியாத அந்த போட்டோஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த பீச் எனக்கு வந்து இன்னும் அந்த நினைவுகள் இருந்துட்டே இருக்கும். பல நேரங்களில் போகும்போது சொல்லுவேன், இந்த பக்கம் போயிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் திருப்பி இங்கே வந்துட்டு போனேன். நடுப்புற இன்பிட்வீன் என் ஒய்ஃப் வந்து மார்னிங்லாம் 5:30 மணிக்கெலாம் என்னை கூட்டிக்கிட்டு இந்த பீச்சில் பெசன்ட் பீச் போய் ஒரு வாக் பண்ணி, ரொம்ப சன்ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்க பார்க்கறதுக்கு. அது இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அது போகணும். அது ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குன்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. அப்போ அவங்க கூட நான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் இந்த பனி நிமித்தமாக என்னால் வர முடியல. இல்லை, உங்ககிட்ட எனக்கு இன்னொரு ஒரு விஷயம், எல்லா கட்சியிலயுமே அப்படியானவங்க இருக்காங்க. அதுல குறிப்பா ஆளுங்கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தோட உடலை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்களும் ஒரு முக்கியமானவர். பாத்திரம் தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஆகட்டும், நீங்களாகட்டும், உங்களுக்கு அப்புறம் கிரிக்கெட்ல நிறைய ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு பாக்குறேன். உங்களோட இளமையோட இன்னொரு ரகசியமும் இந்த எங்களுக்கு வந்து விஷயம். ஷட்டில் ஆடுறது, கிரிக்கெட் ஆடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஆடும். அது இன்னமும் அந்த வெறி இருந்துட்டே இருக்கு உள்ளுக்குள்ளார. அதனால எங்கேயாச்சும் ஒரு கிரிக்கெட் போட்டி எங்கேயாச்சும் நடத்துறாங்க, கட்சிக்காரங்க நடத்துறாங்க, இல்ல ரோட்ல ஏதாச்சும் வந்தாங்க கூட நாங்க போய் டக்குனு ஒரு பேட் வாங்கிட்டு போய் நாங்க விளையாடுறதுங்கிறது ஸ்டில் அதை வந்து ஒரு அந்த காலத்து வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்டா மட்டும்தான் எங்களுக்கு நினைக்க தோணுதே தவிர, ஒரு மிகப்பெரிய ஏதோ வந்து அமைச்சராக இருக்கும், ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறோங்கிறது எங்களுக்கு அதுக்கு அர்த்தபட்சமாகத்தான் தோணுன்னு தான் நினைக்கிறேன். பேட்டும் பாலும் கையில வந்ததுன்னா அங்க நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அவ்வளவுதான், அங்க போய் இறக்கி நாங்க விளையாண்டுருவோம். உங்களுக்கு நீங்க நல்ல ஹிட்டரா சார், இல்ல நீங்க பவுலரா? உங்களுடைய ரோல் என்ன? ஜென்ரல் ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போடுவோம் நாங்க, பேட்டிங் ஆடுவோம் நாங்க. ரொம்ப ஃபீல்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஃபீல்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் ஸ்கூல் டைம்ஸ்ல அப்படிதான் இந்த பவுண்டரி லைன்ல தான் நிப்பேன் நானு. அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மறக்க முடியாத கிரிக்கெட் மேட்ச் ஸ்கூல் டைம்லயோ இதுலயோ அது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கா சார்? இப்ப நம்ம சென்னை 28 படம் எல்லாம் பார்த்தா அந்த பேட் மிஸ் ஆகலாம், அது ஃபீலிங்கா இருக்கும். இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸ்கூல் டேஸ் வந்து நாங்க மார்னிங் 9:30க்கு எங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 8 o'clock நாங்க ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து டென்னிஸ் பால் எல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா இந்த சோளக்கருதுல வந்து விளையாண்டது, ஒரு கட்டையை வச்சு விளையாண்டது, பேப்பரை கசக்கி போட்டு அதை அடிச்சு விளையாண்டது, இதெல்லாம் போக டென்னிஸ் பால், ரப்பர் பால்லாம் ஓகே, டென்னிஸ் பால் அப்படின்னு வரும் பொழுது அங்க வந்து டென்னிஸ் கிளப் எல்லாம் இருக்கும். அதை விளையாண்டு தூக்கி போட்டுருவாங்கல்ல பால்ஸ், தேவையில்லாத பால்னு, அதெல்லாம் போய் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து, நீங்க கையில டென்னிஸ் பால் இருக்குடா, நம்ம டென்னிஸ் பால் விளையாட போறோம் அப்படின்னு, அதெல்லாம் அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். அது எல்லாமே அதுக்கப்புறம் பல டோர்னமெண்ட் இங்கேயும் சரி, இப்போ தஞ்சாவூர்ல போய் நாங்க ஆடுவோம். ஏன்னா பெரியம்மா வீடு அங்க இருந்தனால அடிக்கடி தஞ்சாவூர்ல போய் அங்க டோர்னமெண்ட் நாங்க ஆடுறது. ஸோ அது அப்படியே இருந்துட்டே தான் இருக்குது. அது உங்க டீம் பேர் என்ன சார்? டீம் பேர்லாம் கிடையாது, இது ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல நாங்க வந்து எங்க கூட விளையாண்டுக்கிறது தானே. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. டோர்னமெண்ட் வரும்போது அவங்க அங்க ஊருக்கு தகுந்தாப்புல ஒரு டீம் பேர் வச்சுக்குவாங்க, அவங்களோட போய் இணைஞ்சு போய் நாங்க விளையாடுறது தான். நாங்க ரொம்ப கிரிக்கெட்லன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாருங்க? நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பழசுதான் நான் சொல்லுவேன். நானு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கவாஸ்கர் பிடிக்கும், ஸ்ரீகாந்த் பிடிக்கும். இப்ப காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டெண்டுல்கருக்கு அப்புறம் இப்ப வந்து தோனி, கோலி எல்லாமே வந்துட்டாங்க இதுல. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது வந்து அசாருதீன், பிகாஸ் ஆஃப் த ஃபீல்டு, அது கேப்டன் ஃபீல்டு. அப்புறம் கங்குலி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பழசெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்துட்டாங்க இன்னைக்கு. பட் இதுல நல்லா வந்து இப்ப கோலி வந்து, விராட் கோலி வந்து அந்த எனர்ஜி அதை கொடுக்குறாப்புல. ஆல்மோஸ்ட் எல்லா யங்ஸ்டர்ஸையும் எனர்ஜியும் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் எனக்கு இருக்கிறாப்புல. நீங்க பீச்சுக்கு அப்பாவோட வருவோம் அப்படின்னு அது நீங்க சொன்னப்ப அந்த கண்ணுல மண்ணூல ரொம்ப ரொம்ப நெருக்கமா, மறக்கவே முடியாதுல்ல அது. அப்ப வந்து அம்மா, அப்பா, எங்க சித்தப்பா, சித்தி, நானு, எங்க அக்கா, என் தம்பி எல்லாருமே இருக்கிற மாதிரியான போட்டோ அது. ரொம்ப எனக்கு. ஆனா இப்ப குடும்பமா வர முடியலன்னு ஏதாவது மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியல. இன்னைக்கு இருக்கிற பசங்க ரொம்ப இந்த கேட்ஜெட்ஸ், டிவி இப்படி போயிடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற டைம். ஏன்னா
ஸ்டடீஸும் அந்த மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருந்த காலத்துல இருந்த கண்டென்ட் இன்னைக்கு அட்வான்ஸ்டா போகும்போது அது கொஞ்சம் அதிகமா படிப்புல கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதனால அவன் கூட பீச் அப்பா நான்லாம் வரலப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிள்ளைங்களா தான் இன்னைக்கு மாறி. ஆனா நீங்க துறையில எதுவும் புளியறதுலாம் இல்லைங்களே, பிடி பீரியட் எல்லாம் கட்டாயம் இருக்கணும்னு தான் நாங்க அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. நாங்க சொல்றோம். பட் இன்னைக்கு அட்வான்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இது இல்லாம இன்னைக்கு வரக்கூடிய டெக்னாலஜி சார்ந்து நிறைய வெளியில தெரிஞ்சுக்க வேண்டுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நீங்க பிள்ளைங்க வந்து சரி எக்ஸ்ட்ரா நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். நம்ம என்னதான் நம்ம வந்து ஒரு சிலபஸ் நம்ம கொடுத்து பண்றோம்னாலும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலமாக உலகத்துல என்ன நடக்குது அடுத்த நிமிஷம் நம்ம பார்த்துக்க அந்த ஒரு கட்டாயத்துக்கு போயிடுறாங்க அந்த பசங்க. இல்ல உண்மையிலேயே இந்த காலத்துலயுமே இப்ப ஏஐ காலம் இப்ப உருவாகி இருக்கு. இந்த ஏஐ காலத்திலயும் நீங்க இப்ப பாடத்திட்டத்திலேயே சில விஷயங்கள்லாம் முன் எடுத்திருக்கீங்க. விஞ்ஞான ரீதியா இன்னும் அவங்கள வளர்த்தெடுக்கிறதுக்கு வேற என்ன ஸ்பெஷலா யோசிச்சிருக்கீங்க? டெக்னாலஜி இப்ப டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ரோபோட்டிக்ஸ் சார்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து நம்ம வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ இது பேசிக்கா வேற இந்தியாவில் வேற எங்கேயுமே கொண்டு போகாது. ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்துருந்தாங்க. ஸோ இது படிப்படியாக ஏன்னா நாம இன்னைக்கு நம்ம இப்போ உங்களுக்கே தெரியும் 96ல ஒரு ஐடி ரிலேட்டடா ஒரு பாலிசியை வந்து அந்த 96 2001 வந்து கலைஞர் வந்து அப்படியே அதுக்கு பாலிசி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. டைடல் பார்க் லெவலுக்கு அன்னைக்கு நம்ம கோர்ஸ் இப்போ இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஐடி பசங்க எங்க போயிருப்பாங்க? இங்க படிச்ச பசங்களுக்கு இங்கேயே வேலை இல்லாம போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொண்டு போகணுங்கிற ஆஸ்பெக்ட் தான் இப்போ இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டத்துல நம்ம வந்து கொண்டு வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது திராவிட மாடல் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளோட எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு 22,931 ஸ்கூல்ஸ்ல ஸ்மார்ட் போர்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஹைடெக் லேப்ஸ் ஒன்லி ஃபார் ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் வந்து இப்போ மிடில் ஸ்கூல் லெவலையும் கிட்டத்தட்ட 8000 ஸ்கூலுக்கு மேல ஹைடெக் லேப் கொண்டு வந்துடும். இப்போ அந்த காலத்துல இருந்து இருக்க ஹைடெக் லேப்ஸ் தான் இருக்கும். சிஸ்டமே அப்கிரேட் பண்ணாம இருப்பாங்க இல்லையா? அதுக்கு தனியா தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டு அதையும் அப்கிரேட் பண்ணுங்க. பழச சிஸ்டத்தை அப்ப இன்னைக்கு பசங்களால் படிக்க முடியாதுன்னு சொல்லி இப்ப அதை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுவோம். இது இல்லாம திறன் வகுப்புகள் சார்ந்து அது தனியா இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது டெக்னாலஜி அடாப்ஷன் கண்டிப்பா தேவை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லல. பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மனுஷன் நின்று பாடம் சொல்லி தர்றதுக்கு கூட எதுவுமே வராது. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது. ஏன் எனக்கு இன்னைக்கு சோகமா இருக்கு, என்னப்பா உனக்கு சந்தேகமாப்பா, ஏன் தலையை சொல்லிட்டு இருக்க, இப்படி கேட்கறது ஏஐ பண்ண முடியாது. அது ஒரு டீச்சரால தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன்ங்கிறது அவசியம். அதனாலதான் வந்து என் இளங்கோ வந்து சிரிக்கிறாரா, அழுகிறாரா, மனசு ஏதாச்சும் கஷ்டத்தோட இருக்கிறான்னு உணர்வுபூர்வமா டச் பண்றது ஒரு ஆசிரியரால மட்டும்தான் அது முடியுங்கிறது. நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு ஆனா எப்ப சார் அந்த முழுமையா அந்த புத்தக சுமைகளை சுமந்துட்டு போறாங்கல்ல குழந்தைங்க எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது முழுமையா எப்ப இல்லாம போகும்? ஆசைதான். பட் இந்த திங் இஸ் இப்ப நிறைய கேட்ஜெட்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃபோக்கஸ் அதிகமாகும். ஆனா பிள்ளைங்களோட அட்டென்ஷன் வந்து கம்மியாகும்னு சில ஆராய்ச்சி எல்லாமே சொல்றாங்க. ஸோ அப்படி இல்லாம இருக்கணும்னா நீங்க எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் இப்ப கூட நம்முடைய புத்தக திருவிழா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கும்போது சொன்னாங்க எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் ஒவ்வொரு புத்தகத்தையும் பக்கம் பக்கமா நாங்க திருப்பி படிக்கும் பொழுது அது ஒவ்வொரு பக்கமா திருப்பி படிக்கும் பொழுது உங்களை அறியாம ஒரு வெளிச்சம் வரும் பாத்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் தான் இருள் அப்படிங்கிற அந்த அறியாமை வந்து போக்கக்கூடிய வெளிச்சமாக இருக்கும். ஆனா தயவு செய்து ஏன் பண்ண இலங்கை மூலமாவே உங்கள் சகோ மூலமே சொல்றாங்க, இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி இதுல கட்சிலாம் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க வந்து பயிற்சி எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே ஒரு 100 பக்கம் 500 பக்கம் புத்தகம் நீங்க படிக்கணும். ஒரு 25 பக்கம் இருக்கிற புத்தக கண்காட்சியுமே வாங்குங்க. சரி அவர் சொல்லிட்டு ட்ரை தான் பண்ணி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இது உங்களை மேம்படுத்துவதற்காக உங்களுடைய வளர்ச்சியோ எனக்கு இப்படிலாம் இதை படிக்க எனக்கு இப்படி ஒரு சிந்தனைலாம் வருது அப்படின்னு நீங்க யாருன்னு உங்களை சொல்றதுக்கான ஒரு பயிற்சியா கண்டிப்பா இது அமையும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அதாவது புக்கா எடுத்து வச்சு படிக்கிறப்ப நமக்கு அதுல நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நிறைய மொபைல்ல படிச்சிடறாங்க, பார்த்து படிக்கிறாங்க. சரி ரைட்டர்ஸை பத்தி நீங்க ஒன்னே தான் சொல்றேன். நான் இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பங்களாக்கான உள்ள எப்படி வர முடியும், யாரு வந்திருக்கான்னு எப்படி தெரிய முடியும் அப்படின்னா அந்த காலிங் பெல்லே பாத்தீங்கன்னா நம்மளோட ரைட்டர்ஸ் தாங்க இருப்பாங்க. இவ்வளவு பெரிய பங்களால அவன் அடிக்கிற பெல்லில் தான் யாரோ வந்திருக்காங்கப்பா. அது யாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அலாமாவும் இருக்கலாம், கெஸ்டாவும் இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு அறிவுரை சொல்றதுக்காக கூட வரலாம். பாத்தீங்களா, நீங்க எதுவுமே தெரியாம வீட்டுக்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குன்றது அது வெளிக்கொண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் தான். மொழி சார்ந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நாட்டு நடப்புல இப்படி நடக்குதுப்பா, கிளைமேட் சேஞ்ச் பத்தி இப்படி இருப்பான்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளராகத்தான் அதை பார்க்கணும். நீங்க எழுத்தாளர்களுடைய தேவை அவசியம் என்னன்னு சொல்றீங்க. அதுல குறிப்பா நீங்க சொல்றப்போ மொழியை சொன்னீங்க.
ஆனா இன்னைக்கும் காலம் ஏஐ காலம் ஆகிடுச்சு. இன்னமும் நாம இருமொழி கொள்கை அப்படின்னு தமிழ், ஆங்கிலம் இத 2யுமே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கணுமா? மும்மொழி கொள்கைலாம் வந்து இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்கு இல்லைங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாத் அண்ட் க்ளோத் அப்படின்னு இருக்கோம்ல. கிளாத்துங்கிறது ஒரு துணி, க்ளோத்துங்கிறது தச்சு கொடுத்த சட்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாத் அப்படிங்கிறது வந்து நமக்கு தாய்மொழி மாதிரி. இந்த இந்த கிளாத் அப்படிங்கிறது இல்லாம நான் வெறும் உடம்புல வெறும் பட்டரை மட்டும் இப்படி ஒட்டிக்கிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டேன்னு அது வந்து பிரோஜனம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மொழிகள் மாதிரி எனக்கு தகுந்தாப்புல சட்டையில் நான் வந்து எம்ப்ராய்டரி நான் போட்டுக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம்னா எனக்கு தேவை என்னுடைய தாய்மொழி தான். அந்த தாய்மொழிக்கே வந்து அவங்க வந்து ஒரு வேட்டு வைக்கிற மாதிரி சொல்லும்போது அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க ஏன் சார் எக்ஸ்ட்ரா படிச்சாதான் சார் என்ன தப்பு இல்லையா சார் அப்படின்னு கேட்கும்போது நான் திருப்பி நான் சொல்றேன் நான் ஏன் ஹிந்தி சமஸ்கிருதம் மட்டும் சொல்றீங்க? நம்முடைய அரசியல் சட்டத்துல ஸ்கெட்யூல் 8ல கூட 22 மொழியுமே படிக்கலாமே. சரி எனக்கு நெசசிட்டி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எல்லா மொழியும் நான் படிக்க போறேன் நான். ஆனால் இந்த மொழியை நீ சேர்த்து படி, அந்த மொழியிலே நீ பாஸ் பண்ண மட்டும்தான் நீ 100க்கு 100 தமிழ்ல வாங்கினாலும் 100க்கு 100 கணக்கு படத்துல வாங்கினாலும் 100க்கு 100 அறிவியல் வாங்கினாலும் அது செல்லுமே தவிர அடடா நீ ஹிந்தியில ஃபெயில் ஆயிட்டிய தம்பி ஆனா திருப்பி நீ 8ஆம் வகுப்பு படி தம்பி, திருப்பி நீ 10ஆம் வகுப்பு படி தம்பின்னு சொல்லி எந்த விதத்துல நியாயம்? கர்நாடகா மாநிலத்துல ஏறத்தால இது மாதிரி 50,000 பிள்ளைங்க 10ஆம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனா இந்தி மொழி அப்படிங்கிற மும்மொழி கொள்கையில எந்த மொழி வேணாலும் பயிலலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா இந்தி மொழி அப்படிங்கிறப்ப நம்ம இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்போட இருக்கோம். எல்லா பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்தி இயல்பா பேச தொடங்கிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு மாணவ குழந்தைங்க அவங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கும் இன்னும் வேகமா ஒரு அறிவை கடத்துறதுக்கும் அங்க இருந்து சில விஷயங்களை பெறுவதற்கும் இந்தி இன்னும் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கலாம் இல்லையா? நான் ஒன்னே சொல்றேன். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப வரும்போது ஒரு நண்பரை பார்த்தோம். அவர் வந்து ராஜஸ்தானை சார்ந்த ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் என்கிட்ட பேசினாரு. அவர் ராஜஸ்தானி மொழியில என்கிட்ட பேசல, நான் அவர்கிட்ட தமிழ்ல பேசுறேன். எங்களுக்கு லிங்க் லாங்குவேஜ் எதுச்சுன்னா இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. எப்ப சார் வந்தீங்க, when did you come, how long you are going to be here, what's the purpose of visit அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு சார் எங்க கம்யூனிட்டி சார்ந்து ஒரு கேதரிங் இருக்கு, ஸோ ஐ கேம் ஃபார் ஹியர். அது முடிச்சு ஆஃப்டர் 18 நம்ம இது போதும் எங்களுக்கு இல்லையா? அவனோட ராஜஸ்தானுக்காக எனக்கு ராஜஸ்தானி தெரியல, எனக்கு இப்போ நான் கத்துக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லாம ஒரு இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கான ஒரு லிங்க் லாங்குவேஜ் வேணுங்கிறதுக்காக தான். வேறு அண்ணாவுடைய நீங்க ஸ்பீச் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க அவசரப்படலாம் பார்த்தா ஏதோ காரைக்குடியிலேருந்து 60,000 பேர் கிளம்பி போய் அடுத்த நாளே வந்து மும்பைக்கு போற மாதிரியும், மும்பையிலேருந்து ஒரு 30,000 பேர் கிளம்பி போய் டெல்லிக்கு போகிற மாதிரியும், டெல்லியிலேருந்து ஒரு 20,000 பேர் கலந்து போய் அலகாபாத்துக்கு போற மாதிரியும், அலகாபாத்லேருந்து ஒரு 10,000 பேர் கிளம்பி போய் திருநெல்வேலிக்கு உடனடியாக வேலைக்கு போகிற மாதிரியாக நீங்க பேசுறீங்களே தவிர உங்களுடைய எண்ணம் இப்ப நீங்க கேட்குறீங்க பார்த்தா ஏன் சார் அது ஒண்ணு இது பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு கலாச்சாரம், பண்பாடு, உடை, சாப்பாடு எல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் எல்லாத்தையும் உடனடியாக நீங்க அடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னாவான்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு ப்ராக்டிகல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கூல் லெவல் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல சார் எனக்கு வந்து ஹிந்தி படிக்கணும் சார், சார் எனக்கு பிரெஞ்சு படிக்கணும் சார், சார் எனக்கு அரேபி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், சார் நான் வந்து மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னா என்னுடைய டீச்சர்ஸ் ரிசோர்ஸ்க்கு நாங்க எங்க போவோம்? இது வந்து சாதாரண சிம்பிளான விஷயம் தான் நான் கேட்கறேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கே தெரியும், ஒரு சுதந்திர போர் அப்படின்னு வந்த பொழுது யார் யாரெல்லாம் ஹிந்தி பேசுறான்னு வான்னு சொல்லல. யார் யாரெல்லாம் நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு போராடணுமோ அப்படி எல்லாம் வாங்கினா எல்லாரும் தான் போனாங்க தவிர இல்லப்பா ஹிந்தி பேச மட்டும் தான்ப்பா கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிடலாம்னு யாருமே இல்லை இல்லையா? ஸோ அந்த ஒற்றுமை தான், டைவர்சிட்டி தான் நமக்கான ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறத அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. இதை நீங்க சொல்ற மாதிரி அவங்க எது வேணா படிக்கலாமே சொல்றீங்க, நான் எது வேணா படிக்கிற ரிசோர்ஸ் எங்க இருக்கு? எதுவுமே இல்லையா சார்? அதனால நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்களா? சரி இப்போதைக்கு ஹிந்தி டீச்சர் இருக்கு, இவரை வச்சு நீங்க வந்து ஒப்பேத்துங்களேன். அதோட சான்ஸ்கிரிட் டீச்சர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. இவ்வளவு இதுதான் நாங்க சொல்றோம். பின்வழியாக நீங்கள் வந்து இந்தியையும் சமஸ்கிருத்தையும் உள்ளே கொண்டு வர பணி நீங்க செய்யறீங்க. அதுல நாங்க என்னைக்குமே நாங்க ஏமாந்துறோமா? இப்ப நம்மளை பார்த்துட்டு மகாராஷ்டிரா வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ இதுதான் தேவை என்பதை நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஒரு துவக்க புள்ளியா இருக்கு. பராசக்தி படத்துல இப்ப வந்திருக்கு இல்லையா? அதை சொல்றோம்ல, இந்தி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்டாங்களா? அதுலயே முடிஞ்சு போச்சு. டீ சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி டீயா காஃபியா? டீ தான், மேக்ஸிமம் டீ தான். ஆமா, நம்ம ஊர் சைடு மாதிரி தான். இப்ப நம்ம பேசுறப்ப பராசக்தி படத்தை பத்தி சொன்னீங்க, பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே பார்க்காம இருக்க மாட்டீங்க. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மொழிப்போர் சார்ந்து நம்மளுடைய ஸ்ட்ரகிள் எப்படி இருந்திருக்கு அது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு முதல்ல ஆசைப்படுங்க. நீங்க வெறும் சினிமாங்கிறது வெறும் ஜாலிக்காக மட்டும் கிடையாது. இந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் நீங்க நினைச்சு பாருங்க. 2000 வருஷத்துல வந்து கல்யாணம் ஆன அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது, மேபி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
அந்த 2000ல கல்யாணம் ஆன அந்த பிறந்தவங்க கல்யாணம் ஆனவங்களே சொல்றேன். கல்யாணம் ஆனவங்க 2000ல கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறகு பாத்தீங்களா, ஆ. இப்ப அவங்களுக்கே இப்ப 25 வயசு அந்த பிள்ளைங்க இருக்காரு. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சிருக்காரு. இல்லையா? சோ இவங்க எல்லாம் போய் பாங்க, இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமோ, அட்லீஸ்ட் மனசுல வாங்கிக்கோங்க. நீங்க என்ஜாய்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா ஒரு சினிமா பார்க்கும்போது அதுக்கு போறதா என்ன இல்லைன்னு சொல்ல. பட் அதே நேரத்துல மொழிப்போர் சார்ந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ல இன்னைக்கு இதெல்லாம் வந்து காக்கப்பட்டது, அதுக்கு கஷ்டப்பட்ட முன்னோர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படமா தான் அந்த படத்தை. பராசக்தி படத்திலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த சீன்லாம் வரப்ப நல்ல கைத்தட்டல். நீங்க அதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி சீன்ஸ்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இடையில அந்த மாதிரி இல்லாத மாதிரி இருந்து இப்ப மறுபடியும் அது ஒரு நல்ல ஒரு பூமான மாதிரி இருக்கு. உண்மைதான். நான் வந்து ஆக்சுவலா அந்த படம் பார்க்கும் பொழுது எப்படி சொல்ல போறாங்க, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க மொழி சார்ந்து நாம் யார் அப்படின்றது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் தமிழ் இல்லையா? தமிழ் வர்சஸ் இந்திய படம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், வெஸ்ட் பெங்கால், பெங்காலி சார்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து தங்களுடைய மொழி சார்ந்து தங்களை வந்து மையப்படுத்துவதற்கான ஒரு களமாகத்தான் பார்க்குது. நாங்க எந்த மொழிக்கும் நாங்க எதிர்ப்பானவர்கள் கிடையாது. அது திணிப்புன்னு வரும்பொழுது கண்டிப்பாக நாங்க வந்து வெகுண்டெழுவோம். இவ்வளவுதான் அதோட சப்ஜெக்டே அது. ஸோ அதோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரியான படம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் உள்ள போனது. அதனால அண்ணாவுடைய அந்த ஃபைனல்ல பேசுறது முதற்கொள்ள நான் எதிர்பார்க்காததான் அதுல. ஸோ அப்படியே எனக்கு அது பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ஸே இருந்துச்சு. நாங்க போனப்பயும் ஃபேமிலியா போனோம், ஒரு 14 பேர் போனோம். பையன் 2வது தான் படிக்கிறாப்புல. ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், காமராஜர் இப்படிலாம் சொல்லி கொடுத்தாலும் இப்போ இப்படிலாம் பண்ணிருக்காங்க. அவங்க கேட்டாப்புல எங்க கலைஞர் வர்றாரு, யாரு அப்படின்னு. அப்புறம் இந்த அச்சகத்துல வராரு அப்படின்னு சரி அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தை உருவாக்கி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய சின்ன பையனை நான் கூட்டிட்டு போனேன். அவர் 9th தான் படிக்கிறாரு. அவரு போய் பார்த்துட்டு அப்பா இதுல வந்து இப்ப லவ் கூட தேவையில்லப்பா, நேரம் சப்ஜெக்டே இப்ப நம்மளுக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. பெரியவர் போகும்போது இல்லடா அது ரெண்டுமே இருக்கும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை. நான் பரவாயில்லப்பா, இந்த படிக்கிற பசங்க இந்த அளவுக்கு மெச்சூர்டா பேசுறாங்க, ஹாப்பி. எனக்கு அவ்வளவுதான். பரவாயில்ல சார். பள்ளிக்கல்வித்துறையில மட்டுமே 5000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்குன்னு ஒட்டுமொத்தமா 4-5 லட்சம் கோடிகளுக்கு மேல திமுக அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்கு. எங்க வச்சிருக்கீங்க அந்த பணத்தை? உனக்கான தலைவர்ல வந்து நீ தேர்ந்தெடுக்கிறது உன்னோட உரிமை. யாரையும் கையை பிடிச்சி வந்து எனக்கு தான் நீ ஓட்டு போடணும், நான் என்னால தான் நீ பயனாளி, நீ எப்பறம் நீ அங்க போலாம் அப்படின்னு சொல்றது உரிமை யாருக்குமே கிடையாது. நாங்க திட்டத்தை நாங்க கொண்டு வரோம், நீ அசிஸ்ட் பண்ணு. தமிழுக்காக எல்லாம் செஞ்சது நம்முடைய பிரதமர் மோடி தாங்க. எல்லாம் பெரிய பாயாசத்தை செஞ்சுட்டு அதுல 2 துளி விஷம் தான் சார் நான் போட்டேன். ஒரு புதிய போட்டியாளர், உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு போட்டியாளரா திரு விஜய் இருக்காரு. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும்